வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி எலைஸ் பவிஷமார். குரு வணக்கத்துடன் இன்னைக்கு டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்லைன் ஸ்கேம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நம்பி ஏமாறுதல் அப்படின்ற ஒரு அமைப்பு. அது என்ன நம்பி ஏமாறுதல்? ஓகே, இப்போது ஒரு ஆன்லைனில் ஒருத்தங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி எனக்கு இந்த ஓடிபியை கொடுங்கன்னுவாங்க. நம்மளும் தெரியாத அந்த ஓடிபியை கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து, சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்ற மாதிரி வந்து காசு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த சரி இவர் தான் நமக்கு இன்னாருடைய ஃப்ரெண்டாச்சே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்போம். கொடுத்தவங்க அப்ஸ்காண்ட் ஆகி போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பி ஏமாறுதல், அதுவும் குறிப்பாக தன ரீதியாக நம்பி ஏமாறுதல் அப்படின்றதுக்கு வந்து என்ன அமைப்பு, ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் போட போகிறது ஒரு உண்மையான ஜாதகத்தை தான் நான் போட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி பேசிக்காக என்ன விதி அந்த அமைப்புகள் இருக்கிறதுக்கு, எந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏமாறுறது ஜாஸ்தி அப்படின்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு இந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாவகங்கள் அப்படின்றதை புரிஞ்சுக்கணும். அதாவது மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு, இது மூன்றும் கேதுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி மிதுனம், துலாம் மற்றும் கும்பம், இந்த மூணும் ராகுவுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடுகள். இந்த வீடுகள், இந்த 6 வீடுகளும் 5ஆம் வீடாக வரும் பொழுது, புரியுதுங்களா? 5ஆம் வீடாக வரும் பொழுது அப்படின்ற ஒரு அமைப்பு. அதாவது ஒரு உதாரணத்திற்கு தனுசு லக்னம் எடுத்தீங்கன்னா மேஷ வீடு 5ஆம் வீடாக வரும். அதாவது கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு. அதே மாதிரி கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மிதுனம் வந்து 5ஆம் வீடாக வரும், ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடாக வரும். இது அமைப்பு. இது ஏன் 5ஆம் வீடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்புறதுன்றது ஒரு உங்களுடைய சிந்தனை தானே. ஒன்று ஏமாத்துறாங்க, நம்ம ஏமாறுறோம். ஸோ ஏமாறுறோம் அப்படின்றது நம்மளுடைய சிந்தனை, நம்ம சிந்தனை ஒழுங்காக வேலை செய்யவில்லை அப்படின்ற அடிப்படையில் தான் இங்கே நம்ம ஏமாறுறோம். இது லக்னம் நன்றாக இருப்பவர்களுக்கும் அமையுது, லக்னம் லக்னாதிபதி, அல்லது லக்னம் லக்னாதிபதி பலவீனமாக இருப்பவங்களுக்கும் அமையுன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போது உங்களுடைய சிந்தனை ஒழுங்காக இருக்கும் பொழுது, உங்களுடைய 5ஆம் வீடு ஒழுங்காக இருக்கும் பொழுது இந்த அமைப்புகள் சற்று குறைவாக இருக்கும். நீங்கள் ஏமாறுறது குறைவாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த 5ஆம் வீடு தான் மிக மிக முக்கியம். இதில் நம்பர் 1. நம்பர் 2, அது 5ஆம் வீட்டுக்கு அந்த ராகு கேதுவோடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடு. அந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இயங்கும் பொழுது, அதாவது மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செவ்வாய் உக்காந்துட்டு இருக்காரு, மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் ராகு உக்காந்துட்டு இருக்காரு உதாரணத்துக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் இயல்பாகவே வருது. ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியா லக்னத்திற்கு. இந்த கன்னியா லக்னத்திற்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒரே நபராக வரக்கூடிய அமைப்பு. இப்போ இந்த 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் யார் அப்படின்னா சனியாகவே வரும். இது வேறு எந்த லக்னத்திற்கும் இல்லாத சிறப்பு. சிறப்புன்னு எடுத்தீங்கன்னா சிறப்பு, இல்லை அதுவே தவறுன்னு எடுத்தீங்கன்னா தவறு. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, பலமாக இருந்தால் நல்லது, பலவீனமாக இருந்தால் கெடுதல் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கணும். உதாரணத்திற்கு 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கார், அதாவது கன்னியா லக்னத்திற்கு சனி உச்சமாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னா 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்காருன்றது ஒரு நல்ல பலம். ஓகே, அதே நீச்சமாக இருக்கார் அப்படின்னா 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்காருன்றது ஒரு பலவீனம். இருந்தாலும் 10ஆம் பார்வையாக அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார், அது வேற விஷயம்.
பட் இருந்தாலும் 6ஆம் அதிபதி பலவீனமாக இருப்பார்ன்றது ஒரு விதமான பலம், புரிஞ்சுக்கோங்க. அதாவது 6ஆம் அதிபதி நீச்சமாறார் அப்படின்றது நல்லது. ஆனால் அங்கே வந்து 6ஆம் அதிபதி 8ல் உக்காந்துட்டு இருக்காருன்ற அடுத்த அடிப்படைக்குள்ளே போயிடும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அதையும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். அதன் பிறகு என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் இருக்கு. இது ஏன் 5ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் அப்படின்னா, பொதுவாகவே இந்த 5ஆம் வீட்டில் ஒரு கிரகங்கள் அமையும் பொழுது உங்களுடைய சிந்தனையை, எண்ணத்தை தன்வசப்படுத்தும் அமைப்பு அந்த அதிபதிக்கு உண்டு. அதாவது எந்த கிரகத்தின் அதிபதியோ, உதாரணத்திற்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை, எண்ணம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக பணத்தை நோக்கி, குடும்பத்தை நோக்கியே செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகள், ஸோ எந்த பாவகத்தின் அதிபதி 5ஆம் வீட்டில் உட்கார்ந்தாலும் அந்த கிரகத்தின் வழியாகவும் அமைப்புகள் நடக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 3வது அமைப்பு. அதன் பின்பு இந்த 4வது அமைப்பு என்னன்னா, இந்த ராகு கேதுவே 5ஆம் வீட்டில் அமர்வது. அதாவது ராகு கேதுவோடைய நட்சத்திரங்கள் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ராகு கேதுவே 5ஆம் இடத்தில் அமர்வது அப்படின்றது அடுத்த ஒரு அமைப்பு. அந்த ராகு கேதுக்கு கிடைக்க பெற்ற தொடர்புகள்ன்றது ஒன்று இருக்கு. இது எல்லாமே 5ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய அமைப்புகள். பணத்தை இழக்கிறோம் இல்லையா? அப்போ பணம் என்று வருவது எந்த பாவகம், எந்த அமைப்பு அப்படின்னா 2ஆம் வீடு. இப்போ இந்த 5ஆம் வீட்டுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு, எதனால இந்த 5ஆம் வீட்டை நம்ம மையப்படுத்துகிறோம் அப்படின்றதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வெறும் எண்ணம், சிந்தனை அப்படின்ற அடிப்படையில் மட்டும் கிடையாது. 10க்கு அஷ்டமஸ்தானம்ன்றது 5ஆம் வீடு, லக்னத்திற்கு 5ஆம் வீடு. உங்களுடைய ஜீவனம் கெடணும்னா 5ஆம் வீடு வேலை செய்யும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சில சமயத்தில் அப்போது நீங்கள் சம்பாதிக்கிற காசு விரயமானோம், சம்பாதிக்கிற காசு வீணாகணும் அப்படின்னா 5ஆம் வீட்டு அமைப்புகளுக்குள்ள நல்ல கிரகங்கள் கூடியிருந்தால் பிரச்சனை கிடையாது. கெட்ட கிரகங்களாக கூடி இல்லை 5ஆம் அதிபதி பலவீனமாயிட்டால் ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளே வருவீங்க அப்படின்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த காசுன்னு வரும்போது 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி, 2ஆம் வீடு 10ஆம் வீடு அப்படின்ற அடுத்த அடிப்படைக்குள்ளே போயிடணும். அப்போ இந்த காசு அப்படின்னு வரும்பொழுது ஒரு பணத்தை நம்பி ஏமாறுறது. நீங்கள் யார்கிட்டையாவது கொடுக்குறீங்க, ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறாங்க, நீங்கள் இதை அழுத்துங்க அதை அழுத்துங்கன்றாங்க, எதையாவது ஒன்று அழுத்தி விட்டுறாங்க, காசு போயிடுது. இப்படின்ற அடிப்படையெல்லாம் வருது பார்த்தீங்களா? காசு போகிறது, நம்மளை விட்டு போகிறது. ஸோ அப்போ இதெல்லாம் குடிக்கிறது 2ஆம் பாவகம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனம் நம்மை விட்டு போவது 2ஆம் பாவகம். ஸோ இப்போ இந்த 2ஆம் பாவகத்திற்கு தசாபுக்திகளுடைய அடிப்படை சற்று சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த அமைப்பு, அது 5ஆம் வீட்டுக்கும் 2ஆம் வீட்டுக்கும் சாதகம் இல்லாத தசாபுக்தி அமைப்புகள் வரும் பொழுது சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இங்கே உண்டாயிடும். ஸோ அப்போ இதிலிருந்து என்ன சொல்லலாம் என்றால், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் வருது, இப்போ பணம் இழக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, பணம் விரயமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க, இவ்வளோதான் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. நீங்கள் ஆன்லைன் ஸ்கேமில் வருவீங்க, நம்பி ஏமாறுவீங்க, இப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது. எந்த ஜோதிடராலையும் சொல்ல முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனால் பொதுவாக என்ன சொல்ல முடியும்னா, இது வந்து இப்போ நம்பி ஏமாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஓகே, அதனால் கொஞ்சம் பணம் விரயமாறத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்குதுன்னு சொன்னால் அதுவே போதுமானதுன்றது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போது ஒரு உண்மையான ஜாதகத்தை போட்டு அந்த அமைப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இந்த ஜாதகர் வந்து ஒரு பெண். ஒரு பிரைவசி காரணத்திற்காக நான் வந்து பிறந்த தேதி நேரத்தை போடவில்லை, அதனால் பிறந்த வருடத்தை கொடுத்து விட்டேன். ஓகே, பிரைவசி அது வந்து தேவையில்லை அப்படின்றதுக்காக, அதாவது கொடுக்க வேண்டாம் பிரைவசி காரணத்துக்காக. ஸோ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய தசாபுக்தி, நடந்த தசாபுக்தி செவ்வாய் தசையில் சனி புக்தி 9/2024 11/2025 வரை செவ்வாய் தசையில் சனி புக்தி. இங்கே பெரும்பாலான மக்களுக்கு
கண்ணு எப்படி இதை கணிப்பாங்க அப்படின்னா, செவ்வாய் திசையில் சனி புக்தி சஷ்டாஷ்டகம். அதாவது சஷ்டாஷ்டகம்ன்ற அந்த ஒரு, அதாவது 6-8 தசாநாதனுக்கு புக்திநாதன் 6-8 போயிடுச்சுன்னா அவன் எல்லா இம்சையும் கொடுத்துருவான். அதாவது உடம்புல பிரச்சனையும் கொடுப்பான், பண பிரச்சனையும் கொடுப்பான், தொழிலில் பிரச்சனையும் கொடுப்பான், வேலையில் பிரச்சனையும் கொடுத்துருவான், அம்மா கிட்ட பிரச்சனையும் கொடுப்பான், அப்பா கிட்ட பிரச்சனையும் கொடுப்பான்னு அப்படியே 12 பாவகத்திற்கும் உள்ள பலனை இந்த சஷ்டாஷ்டகத்துக்குள்ளே நம்ம சுருக்கி வச்சுருவோம். எதை கேட்டாலும் ஆமாம் இது சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அதுக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த விதிகளை எல்லாம் நான் விளக்கினேன். இந்த இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் கேதுவுடைய சாரத்தில் இருப்பார். சாரம் கொடுத்தவன் சனிக்கு சஷ்டாஷ்டகமாக 6ல் குருவுடன் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயம். சரி, எதனால் இந்த இடத்துல வந்து காசு போகுது? முதல்ல 5ஆம் அதிபதி நீச்சம், கன்னியா லக்னத்திற்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி நீச்சம். நம்பர் 2, 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டையே பார்க்குறார். 5ஆம் வீட்டுக்கு சுக்கிரனும் சனியும் கூடினது நல்ல விஷயம், தவறு கிடையாது, நல்ல விஷயம். ஆனால் சார அடிப்படை அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ராசி அடிப்படையிலையும் நீங்க பார்க்கணும். ஓகே, ராசி அமைப்புகளையும் சேர்த்து வச்சு பார்க்கணும், லக்னத்திற்கு மட்டுமே பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதியும் பாதகாதிபதியும் கூடினது தவறு. ஓகே, ராசிக்கு. அதே சமயத்தில் லக்னத்திற்கு மிக அருமை மற்றும் 5ஆம் வீட்டுக்கு மிக அருமை. ஆனால் இங்கு எங்கே கொண்டு போய் விளையாடி இருக்கு அப்படின்னால், 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிற்கு 4ல் அமர்ந்து நீச்சமாகி தன் வீட்டை தானே பார்த்து சாரம் கொடுத்தது கேதுவாகி, அந்த கேது சனிக்கு 6ல் அமர்ந்து குருவுடன் சேர்ந்தது தான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய தவறு. என்ன சார் குருவுடன் சேர்ந்துருச்சு, அதனால என்ன சார் இங்கே தவறு இருக்குன்னா, 5ஆம் வீட்டுக்கு குரு விரையாதிபதி. லக்னத்திற்கு 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த மகரத்திற்கு குரு விரையாதிபதி. ஸோ இந்த அடிப்படையில் பாருங்க சாரம் எவ்வளவு தூரம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. சரி, என்ன ஆச்சு? 2025 சுக்கிராந்திரம் நடக்கும் பொழுது, சுக்கிராந்திரம் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்திற்குள்ள இவங்களுக்கு ஆன்லைன், அதாவது ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி வந்து உங்களுடைய உறவினர் தான் சொல்லி பேசுகிறேன், உங்களுடைய உறவினர் இந்த வங்கியில் தானே வேலை செய்கிறாங்க, உங்கள் உறவினர் சொல்லி தான் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன், இந்த வங்கியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஆமாம் இந்த வங்கியில் அக்கௌண்ட் இருக்குது. இல்லை அவங்க இப்போ வந்து ரீஸ்ட்ரக்சரிங் நடக்கிறதுனால அவங்க இப்போ வந்து வேறு அமைப்புகளுக்கு நாங்கள் இதெல்லாம் மாற்றுறோம், அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபிக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவங்களுடைய சிந்தனை வேலை செய்யலை பாருங்கள். அவங்களுடைய சிந்தனை என்ன வேலை செஞ்சுருக்கணும்? நீ எல்லாம் சொல்கிற ஓடிபி எல்லாம் நான் தர முடியாது, இரு நான் ஏதோ இன்னார் தானே பேசுகிறேன், இன்னாருடைய தெரிஞ்சவங்க தானே பேசுகிறேன், உறவினர் தானே பேசுகிறேன், அந்த உறவினருக்கு ஃபோன் பண்ணியிருக்கணும். வேலை செய்யலை. அவங்க அந்த ஓடிபியை தராங்க. தந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மேடம் இன்னொரு ஓடிபி உங்களுக்கு வரும், அதையும் கொடுங்க அப்படின்னு கேட்க இன்னொரு ஓடிபி வருது, அதையும் கொடுக்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய வங்கிக்குள்ளே போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிரேக் பண்ணி, ரெண்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டையும் பிரேக் பண்ணி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்து ஃபைனலாக ஒரு ஓடிபி வரும் மேடம், அதையும் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் இன்னொரு இடத்துக்கு இதை மாற்ற முடியும், இன்னொரு இடத்துக்கு இன்னொரு மொத்தமாக நாங்கள் வந்து மாற்றிட்டு இந்த அக்கௌண்ட் ரீவேம்பெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல போக இன்னொரு ஓடிபியும் கொடுத்துட்டு, ஓடிபியை கொடுத்த உடனே ஃபைனல் ஓடிபி வரும்பொழுது ஸோ அண்ட் ஸோ அமௌண்ட்டு போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் ஸ்வைப்ட் போச்சுன்ன உடனே அதுக்கப்புறமாகத்தான் அந்த உறவினருக்கு கால் பண்ணியிருக்காங்க. என்னம்மா இந்த வங்கியிலேருந்து கால் பண்ணாங்க, உங்களுடைய வங்கியிலேருந்து தான் கால் பண்ணாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்கள் தான் கால் பண்ண சொன்னீங்கன்னு சொன்னாங்கன்னா, அப்படிலாம் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலையே. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சிந்திக்கிற திறன் அந்த நிமிடத்தில், அந்த நொடியில், அந்த புக்திகளில்
நம்ம சிந்திக்க மாட்டோம். நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய புத்தி சில சமயத்தில் வேலை செய்யாது. லக்னாதிபதி லக்னத்திற்கு திரிகோணத்தில் தானே இருக்கார். லக்னாதிபதி நல்லா இருக்காரே, லக்னத்தில் குரு உட்காந்துட்டு இருக்காரே. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஏமாந்த சோனகிரி, லக்னத்தில் குரு அமர்ந்தால் ஏமாந்த சோனகிரி அப்படின்னு. அந்த ஏமாந்த சோனகிரினால என்ன பிரயோஜனம்? காசு போயிடுச்சு இல்லை. நம்ம காசை இழந்ததுக்கு அப்புறமாக நம்ம ஏமாந்த சோனகிரின்ற பட்டத்தை வாங்கிட்டு இல்லை நல்லவன்ற பட்டத்தை வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? காலம் பூரா உழைக்கிறது காசுக்கு தானே உழைக்கிறோம். அந்த காசை உழைத்து விட்டு அந்த காசு நமக்கு பயன்படாமல் நமக்கு போய்விட்டது என்றால், லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றது புரியுதுங்களா? இதுக்கு தான் லக்னத்தை சனி செவ்வாய் பார்க்கலாம் என்று சொல்றேன். லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்திருந்தா ஏன் அப்படின்ற கேள்வி வரும். ஆனால் லக்னத்தை சனி செவ்வாய் பார்த்துட்டாலே இவன் கெட்டவன், இவன்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியாது, இந்த ஜாதகம் விளங்காது அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள் நம்ம வந்ததுனால நல்லா இருக்கிறவன் ஏமாறுவான். ஏமாந்ததுனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு அமைப்புக்குள்ள வந்துடுறோம். ஆனால் இதுக்கு லக்னத்துக்கும் சரி லக்னாதிபதிக்கும் சரி இங்கே சம்மந்தமே கிடையாது. இதான் உண்மை. இதான் உண்மை. இங்கே உண்மை என்ன அப்படின்னா, 5ஆம் வீடு பலம் இல்லாமல் போய்விட்டது. அந்த நேரத்தில் சிந்தனை வேலை செய்யாமல் போய்விட்டது. லக்னத்தில் அந்த இடத்துல குரு நின்று 5ஆம் வீட்டை பார்த்தது மிகப்பெரிய குற்றம். மற்றும் சனிக்கு சாரம் கொடுத்தது கேதுவாகி அது குருவுடன் சேர்ந்தது குற்றம். புரியுதுங்களா? இந்த அமைப்பு, இந்த ஜாதக அமைப்பு, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விதிகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த விதிகளில் எதில் வேணாலும் இருந்தாலும் அமையும். ராகுவுடைய சாரத்தில் ராகுவுடன் சேர்ந்து, ராகு மட்டுமே தனியாக இருந்து, ராகுக்கு விரையாதிபதியுடைய தொடர்பு பெற்று இந்த மாதிரி 5ஆம் இடத்தில் அமர்ந்து நடத்தும் பொழுது, புக்தி நடத்தும் பொழுது, இல்லை 5ஆம் அதிபதியுடைய புக்தி நடத்தும் பொழுது அந்த ராகுவுடைய அந்தரமோ அல்லது குருவுடைய அமைப்புகளோ அந்த 5ஆம் வீட்டுக்கு விரையாதிபதியுடைய அமைப்புகளோ வரும் பொழுது உங்கள் எண்ணம் மூளை வேலை செய்யாது. கண்டென்ட் அதான். கண்டென்ட் அதுதான், வேற எதுவுமே கிடையாது. சரி, அப்போ உடனே இந்த இடத்துல அடுத்த கேள்வி நமக்குள்ள வந்துடும். என்ன வந்துடும் அப்படின்னா, இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவியாப்பா, நீ கண்டுபிடிச்சி சரியா சொல்லிட முடியுமா? இல்லை, பணத்தை இழக்க போகிறாய், ஏமாற போற அப்படின்னு வேணா சொல்லலாம். உஷாரா இருங்க. மன அழுத்தம் வரக்கூடிய நிலைமை, பணத்தினால் மன அழுத்தம் வரக்கூடிய நிலைமை வரலாம், குடும்பத்தினால் மன அழுத்தம் வரக்கூடிய அமைப்புகள் வரலாம், இங்கே ஜீவனம் பாதிக்கும் அமைப்புகள் வரலாம், தன பாதிக்கும் அமைப்புகள் வரலாம்ன்றதை சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். அதன் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு. புரியுதுங்களா? ஸோ ஒரு ஒட்டு மொத்தமாக ஒரு அமைப்புகளை சொல்ல முடியுமான்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிற விதி எல்லாத்தையும் நம்ம கோத்து பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 விதி 20 விதியை ஒன்றாக சேர்க்கும் பொழுதுதான் ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குருவுக்கு சாரம் கொடுத்ததும் முக்கியம், இந்த கேது எந்த சாரத்தில் அமர்ந்திருக்குன்றதும் முக்கியம். சாரம் என்பது கைரேகை அப்படின்றதை நான் எவ்வளோ இடத்துல சொல்கிறேன். ஃபாரன்சிக்கில் கைரேகையை கைரேகைன்றது எவ்வளோ முக்கியமோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில், அதே மாதிரி தான் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் சாரம் என்பது, அது இல்லாமல் பிரயோஜனமே கிடையாது. ஸோ சாரம் மிக மிக முக்கியம். சாரம் எங்கே வேலை செய்யுது? 5ஆம் அதிபதி நீச்சமாகி சஷ்டாஷ்டகமாக இருந்ததுனால தான் நடக்குதுன்னு. என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே, ஏன் காசு போகணும்? என்ன வேணால் நடந்திருக்கலாமே. ஜாதகருக்கு ஒரு பெரிய நோயை கொடுத்துருக்கலாம், ஜாதகருக்கு நோய் கொடுக்கல. ஜாதகருடைய வேலையிலேருந்தே எழுந்திருக்கலாம், வேலையை இழக்கல. ஜாதகருக்கு ஒரு பெரிய சரி 5ஆம் அதிபதி குழந்தை மூலமாக பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கலாம், அது தரல. என்ன நடந்தது? 5ஆம் அதிபதி நீச்சம். ஓகே, அப்போது 5ஆம் அதிபதி ஒரு பக்கத்தில் நீச்சலாம், 5ஆம் வீட்டை குரு பார்க்குது. ஓகே, அப்போது எந்த அடிப்படையில் என்ன பலன் நடக்கும்? சஷ்டாஷ்டகம் என்பது ஒரு ஜோதிடத்தில் ஒரு முக்கிய அமைப்பு. இட்ஸ் எப்படி ஒரு கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புக்கு என்ன பலன்னு கண்டுபிடிக்கிறது தானே ஒரு ஜோதிடருடைய வேலை. ஒட்டுமொத்த 12 பாவகத்துக்கும் இருக்கிற எல்லா பலனையும் சொல்லக்கூடாது இல்லை. நான் சொல்கிறது புரியுதுங்க? அப்போது 5ஆம் வீடு 5ஆம் அதிபதி அப்படின்னு 5ஆம் வீட்டை பண்ணினாலும் 5ஆம் வீட்டு வழியாக என்ன நடக்க போகுது? மிக முக்கியமான பாயிண்ட் இல்லையா அது?
அதை யோசித்து பார்க்கணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அமைப்பு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போடுற லைக் எல்லாமே இந்த வீடியோவை இன்னும் முன்னேற்றும், அடுத்தவர்களுக்கு காண்பிக்கும் அப்படின்றதை மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற சப்ஸ்கிரைப் போடுறது எனக்கு ஒரு மோட்டிஃபிகேஷன், எனக்கு ஒரு மோட்டிவேஷன். இந்த வீடியோ இன்னும் நான் நிறைய இந்த மாதிரி கண்டென்ட்டை கொண்டு வரணும், உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன். ஹைப் வந்தால் ஹைப் பட்டனை அழுத்துங்க. ஓகே, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உண்மையான கண்டென்ட் வெளியே போகிறது நல்லது. சரி, அப்போது ஒரு 5ஆம் வீடு பலமிழந்து இருந்தால் என்னென்ன நடக்கும் அப்படின்னா இதுவும் ஒரு பலன். ஏன்னா புத்திக்காரகனுடைய வீடு புதன். சரி, 5க்கு 5இல் புதன் இருக்காரு, அவர் அங்கே இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறு. இதுதான் உண்மை, தவறு. அந்த இடத்துல அவர் சந்திரனுடைய சாரத்தில் அமர்ந்திருப்பார், அது தவறு, மிக மிக பெரிய தவறு. 5க்கு 5இல் புதன் அமர்ந்து சந்திரனுடைய சாரத்தில் அமர்ந்திருப்பது தவறு. அது எப்படி தவறு சார்? என்ன சார் நீங்கள் சாரத்தில் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது தவறுன்றீங்க? அதாவது 5க்கு 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரே சார், 6க்கு 12இல் மறைந்து விட்டாரே சார், இப்படி மறைஞ்சிட்டாரே அப்படி மறைஞ்சிட்டாரே. ஆமாம் சார், தவறுன்னா தவறு தான் சார். ஜோதிடத்தை புரிந்து கொண்டால் கண்டிப்பாக சொல்லலாம். புரியுதுங்களா? தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில ஜாதகத்தோடு வரேன். சரியா? நன்றி நண்பர்களே.